Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நண்பா. கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ டூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் போட்டுக்க முடியும். இது எப்படி வந்து பண்ணணும், அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். arasubus.dn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? முதல்ல வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து வாங்கணும். அதுக்கு வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் வந்து முழுக்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு. இந்த 5 காப்பி மட்டும் இருந்தாலே போதுமானதுங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு 6 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேட் வந்து 18/8/2023 இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதே வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஹால் டிக்கெட்டுமே நீங்கள் வந்து இதிலேயே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த மாதம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து கரெக்டாக கொடுங்க. 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் பேர் வந்து எப்படி இருக்கோ அது போல் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்கள் பேர் வந்து கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி ஜெண்டர் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து உமன் கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிரைவருக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிரைவர் அண்டு கண்டக்டர் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால டிரைவர் மட்டும் அப்ளை பண்ண முடியாது. கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? அப்போது டிரைவிங் லைசன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணுறதுக்கான ஒரு சில சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதோடைய அஃபீஷியல் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விளம்பரம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. விண்ணப்பதாரின் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்க்கும்போது A to Z இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே Aலேருந்து Z வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து BC கேட்டகரிக்கு வந்து 24லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது 40 வயசு வரைக்கும். அதே மாதிரி OC கேட்டகரிக்கு வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா BC கேட்டகரியிலே வந்து இதர பிரிவினர்களுக்கு வந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து முன்னாள் ராணுவத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்படியே 1 by 1 ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இந்த இடத்துல பேர் கொடுத்துருங்க, உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துருங்க, ஜெண்டர் வந்து கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. அதே ஃபோன் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட்டிவாக ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. இமெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல தொடர்பு கொள்றதுக்கான முகவரியை வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி அட்ரஸ், உங்களுடைய இந்த பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய
கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி மார்க் இது அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் பிளேஸ், நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த பர்த் பிளேஸ் வந்து கேட்குறாங்க. பர்த் டிஸ்ட்ரிக் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரிலீஜியன் வந்து எதுவோ அந்த ரிலீஜியனை வந்து கேட்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அந்த கம்யூனிட்டியை வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஜாதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதி சான்றிதழ் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாதி என்ன கேஸ்ட்டோ அதை வந்து போடுங்க. அது கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற கொடுங்க. 10th நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து படிச்சிங்களோ அதை வந்து கொடுங்க. நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் கொடுங்க. இல்லை மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சியில் நீங்கள் ப்ரோக்ராமில் பண்ணியிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஸ்டேட் போர்டு தான் பண்ணியிருப்போம். சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே உங்களுக்கு கவனிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐஆர்டி நீங்கள் வந்து அந்த ஒரு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, பயிற்சி பெற்றிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகன உரிமம் பெற்ற தேதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வேலிட் பீரியடு, உங்கள் லைசன்ஸ் வந்து எந்த இயர் வரைக்கும் வந்து டைம் வந்து முடியுது, எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த டேட்டை கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. பேட்ச் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்ட பேஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேட்ச் நம்பருங்கிறத கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட், முதலுதவி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பரை இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கனரக வாங்கினா ஓட்டுநர் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா எத்தனை இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கோ அந்த இயரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுபவ விவரங்கள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை மாதமோ அந்த மாதம், ஆண்டு, மாதம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் லைசன்ஸுக்கு வந்துக்கலாம். நீங்கள் நடத்துனர், அதாவது கண்டக்டர் உரிமம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான லைசன்ஸ் நம்பரை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அது எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வழங்கினாங்களோ அந்த டேட் போடுங்க. வழங்கப்பட்ட பேஜ் வழங்கப்பட்ட தமிழக அரசால் வழங்கப்பட்டதான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நடத்துனர் உரிமம் அந்த பேஜ் நம்பர் வந்து கேட்குறாங்க, அதை கொடுத்துக்கோங்க. எந்த வழங்கப்பட்ட தேதின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அந்த தேதியை கரெக்டாக வந்து கொடுங்க. எந்த பீரியடில் வந்து முடியுதோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஹைட் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய உயரம் வந்து எவ்வளவோ அந்த உயரத்தை நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. அளந்து அந்த இடத்துல போடுங்க. ஒரு குத்து மதிப்பாக போடுங்க ஆவரேஜாக. அதுக்கப்புறம் உங்களுடைய எடை வந்து எவ்வளோ இருக்கோ அந்த எடையை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை மார்க், உங்களுடைய உடம்புகளில் ஏதாச்சும் வந்து தழும்புகளோ இல்லை வந்து மச்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அதை கரெக்டாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அடையாளக்குறி ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தெளிவான கண் பார்வை கொண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உடல் ஏதேனும் குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாச்சும் வந்து எஃப்ஐஆர் கேஸோ இல்லை சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கும் பட்சத்தில் எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னை, அதாவது அந்த ரிலீஜன் வைஸ் உங்களுக்கு வந்து ஜூம் வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த மண்டலம் வரைக்கும். நீங்கள் இதில் எந்த மண்டலத்தை தேர்வு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான, நம்ம சென்னைனா சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சென்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து ஏதாவது மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஓகே கொடுப்பாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டெக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து படித்து பாருங்கள். சும்மா டக்குன்னு வந்து டிக் பண்ண வேண்டாம். இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா, நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து உண்மைத்தன்மைக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்குறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக் பண்ணிட போகிறீங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து டிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல கேப்சா கோடு, இந்த கேப்சா கோடு அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே ப்ரிவ்யூ பேஜுக்கு வரும். ஏன்னா நீங்கள் தான் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் தவிர வேறு யாரும் வந்து டைப் பண்ணல இந்த இடத்துல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல எரர் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ரிவ்யூ பேஜில். சப்போஸ் வந்து எரர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பேக் கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து எடிட்டோ நீங்கள் கரெக்ஷனோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அப்படிங்கிறது ஒன்று வந்து வரும். அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ வந்து ஓடிபி வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓடிபி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவேட் த்ரூ டு ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவையும் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபோட்டோ, நம்ம சிக்னேச்சரு, நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு, நம்மளுடைய கண்டக்டர் லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 10th மார்க் ஷீட், இந்த 5மே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சதை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் பெண்டிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆவண பதிவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன அந்த 5 ஆவணத்தையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பணம் வந்து செலுத்தணும். பணம் வந்து எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 5 கேபியிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுடைய பிளாக் கலர் பெனில் வந்து சைன் போட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி 5 கேபியிலேருந்து 20 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து 1 MPBSக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் லைசன்ஸு மேபி சப்போஸ் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு 2 லைசன்ஸ் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் பிடிஎஃபாக நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஒன்று பிடிஎஃப் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோவும் இந்த சிக்னேச்சரும் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ஃபோட்டோவை வந்து அதாவது ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து 1 MPக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுங்க. இப்போ வந்து எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அந்த 5 டாக்குமெண்ட்டுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது 1180 ரூபா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய நெட் பேங்கிங்கோ, உங்களுடைய மொபைல் பேங்கிங்கோ அப்படின்னா உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது மூலிமா நீங்கள் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனாக நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் ஜிபே நம்பர் வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து பே பண்ணிக்கலாம். QR கோடை கொடுத்து இந்த இடத்துல வந்து பே நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பே வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜுக்கு வந்து போயிடும். அதில் வந்து ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சரு, நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த பிடிஎஃப்பில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன படித்தா இதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ.